நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாருடைய ஃபேவரட்டான பாதாம் பிஸ்தா குல்ஃபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம்ல. ஸோ நீங்கள் வீட்லேயே தாராளமாக இந்த குல்ஃபி ரெடி பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துருங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக மைதா இல்லைன்னா கோதுமை மாவு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதிகமாகவோ குறைவாகவோ கூட யூஸ் பண்ணலாம். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4-5 குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டோன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஐஸ்கிரீம் க்ரீமியாக இருக்காது. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் நல்லா பொங்கினதுக்கப்புறமா இது நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது இந்த பால் இன்னுமே நல்ல திக்காக க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம இதில் 500 ml பால் செய்திருக்கோம். 500 ml பால் 300 ml பால் அளவுக்கு வற்றணும். அது வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பால் 300 ml வற்றினதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்ததுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கலந்துகிட்டே இருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணின நட்ஸ் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கடிப்படும். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது பிஸ்தா குல்ஃபின்றதுனால கடைகளில் கிடைக்கிறது போல் இருக்கணுன்றதுக்காக க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபுட் கலர் ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டிலேயே பண்ண முடியும். அந்த ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரீன் ஃபுட் கலர் ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இது போல் லைட் க்ரீன் கலர் வர வரைக்கும் சேர்த்தா போதும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். அப்போ தான் இன்னுமே நல்ல திக்காகி வரும். நம்ம சாப்பிடும்போது குல்ஃபி நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நல்லா கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். ஏற்கனவே நட்ஸ் அரைச்சோம்ல, அதே மிக்சியில் தான் நான் இதை சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடுங்க. ரோல் கட் குல்ஃபி சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டீ கிளாஸில் கூட பண்ணலாம். இது போல் மாற்றினதுக்கப்புறமா ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். ஒருவேளை 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டிப் இருக்குது. மறுபடிக்கும் அந்த கட்டியாக இருக்கிற ஐஸ்கிரீமை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மறுபடிக்கும் ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ஃபாயில் வச்சு மூடியாச்சு. இப்போ இதை ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஏர்டைட்டாக மூடிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வைங்க. அப்போ தான் கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதாவது கிறிஸ்டல் மாதிரி இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ 8 மணி நேரம் ஆகியிருக்கு. பெர்ஃபெக்டான குல்ஃபி சூப்பராக தயாராக இருக்குது. இப்போ இந்த ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு
ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக டிமோல்ட் ஆகி வரும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கத்தி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணி விடுங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இது போல் டிமோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இந்த குல்ஃபியை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ திருப்தியாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணினா பிஸ்தா குங்குமப்பூலாம் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நம்ம 1/2 லிட்டர் அளவு பால் தான் எடுத்தோம், ஆனால் அதிலேயே எவ்வளோ குல்ஃபி செய்ய முடிஞ்சிருக்கு. பொதுவாக குழந்தைங்க குல்ஃபி ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுவே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல ஹைஜீனிக்காகவும் நல்ல ரிச் டேஸ்ட்லையும் இருக்கும். பயப்படாமல் கொடுக்கலாம். நீங்களே பாருங்கள், குல்ஃபி எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மருக்கு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதாம் பிஸ்தா குல்ஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.